சுமத், இந்த எதிர்ப்பை எப்படி புரிஞ்சுக்கிறது, ஏன் பசுக்கு கூடுதல் முக்கியத்துவம் அப்படின்றத விட இப்ப அதற்கு முன்பு இப்ப இவ்வளவு தூரம் பேசிட்டே இருக்கிறோம். கோமியத்தில் என்ன ஆக்டிவ் இன்கிரீடியன்ஸ் இருப்பதா நினைக்கிறீங்க? இல்ல ஒரு நிமிஷம், அதுக்கு முன்னாடி இந்த வெட்டினரி சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டடியே வந்து அதே IVRI இந்தியன் வெட்டினரி ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் ஒரு மாதம் கழித்து மே மாதம் 2023 4 year long ஸ்டடி, 4 ஆண்டு நடத்தப்பட்ட ஒரு ஸ்டடி, 9 மெம்பர் சயின்டிஸ்ட் refuted the previous claim that cow urine is dangerous to humans, asserted that cow urine extracts are full of medical and medicinal properties. ரைட்டா? இது யார் செஞ்சது? ரவிகாந்த் அகர்வால்னு சயின்டிஸ்ட். இதே வெட்டினரி இல்லையா, இப்போ அதுவும் போயிடுச்சு. வெட்டினரியில ஒன்னும் அந்த ஸ்டடியே வந்து தப்புன்னு அவர் மட்டும் சொல்ல, முன்னாள் இயக்குனர் IVRI RS Chauhan, நான் 25 ஆண்டுகளாக I have been researching cow urine for 25 years and found that distilled cow urine improves immunity blah 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 blah. சோ இந்த வெட்டினரி ஸ்டடியில இந்த மாதிரி சொல்லிட்டாங்கங்கிறது கம்ப்ளீட்டா போயிடுச்சு. அதாவது டிஸ்டில்டு யூரின் அப்படிங்கிறது, நாட் அன்டிஸ்டில்டு யூரின். டிஸ்டில்டு யூரின்ல தான் எல்லா ஸ்டடீஸும் பண்றாங்க. இதுல ஸ்டடீஸ், இதுல ஆக்டிவ் இன்கிரிடியன்ட்ஸ் என்ன எப்படி பார்க்கறது? தப்பு. அந்த வெட்டினரி ஸ்டடிங்கிறது தப்புன்னு நான் சொல்லல, அதே வெட்டினரி யூனிவர்சிட்டி சொல்லிடுச்சு. எஸ் ட்ரூ. சோ நீங்க உங்க பார்வையில சுமந்த், இப்ப ஆக்டிவ் இன்கிரிடியன்ட்ஸ் என்ன நீங்க பாக்குறீங்க? இருக்கா? அது என்னன்றது ஆக்டிவ் இன்கிரிடியன்ட்ஸ்ங்கிறதுல சர்டன் அமினோ ஆசிட்ஸ் அண்ட் பெப்டைட்ஸ் அதுல இருக்கிறது. இதனால வந்து இது தெரபியூட்டிக் லெவல்ல இருக்கிறதா, இது வந்து எஃபெக்டிவா இன்றைய சூழலில் பவர்ஃபுல் ஆன்டிபயோட்டிக்ஸ் இருக்கும் போது இது எஃபெக்டிவா இருக்குமா, இது ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி பெட்டர் தென் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்ஸா, இதெல்லாம் நமக்கு தெரியாது. பட் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் அதில் இருக்கிறது என்று நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் என்னுடைய பாயிண்ட். இது அறிவியல் பூர்வமானது அல்லன்றத நீங்க நிராகரிக்கிறீங்க. இது அறிவியல் பூர்வமா பேசுங்க அப்படின்றது வந்து இல்ல, நீங்க ஒரு நோக்கத்தோடு பேசுறீங்கன்னு சொல்ல வரீங்க சார். வெளியில ஒரு நிமிஷம் நான் முடிச்சிடுறேன் மேடம், ஒரு நிமிஷம் சார். இது ரொம்ப சிம்பிள் விஜயம். அவர் மட்டும் ஒரு இந்துவாக இல்லாமல் வேறு ஒரு மதத்தை சார்ந்தவராக காமகோடி இருந்திருந்தால் இந்த டிபேட்டே வந்து சார் இது அலோ பண்ணாதீங்க சார். சுமந்திராமன் சார் வந்து மிகப்பெரிய நல்ல மனிதர். இத வந்து திசை திருப்ப முயற்சி பண்றாரு. 1796 தட்டம்மை நோய், அந்த நோயை தான் வந்து கௌபாக்ஸ் அப்படின்னு சொன்னது. அந்த வேக்சின் கண்டுபிடிச்சவர் எட்வர்ட் ஜென்னர். இவங்க வந்து பசுக்கு தான் வந்து வேக்சின் பேரை வந்து பசுக்கு தான், வேக்சின் பேரை வந்து பசுக்கு. எவ்வளவு பெரிய மடைமாற்றத்தை பண்றாங்க. 1796 எட்வர்ட் ஜென்னர் வந்து தட்டம்மை நோய், அந்த தட்டம்மை நோய்க்கு பேரு கௌபாக்ஸ், அவ்வளவுதானே ஒழிய வேக்சினுக்கு பேரு கௌபாக்ஸ் கிடையாது. ஏன் இதை சொல்றேன்னா இவங்க நோக்க சார், இத பாருங்க, நல்லா பாருங்க, இங்க பாருங்க. இதுல வந்து பிராமணர் எங்க வந்தாரு, இல்ல மத்த சமூகம் எங்க வந்துச்சு, மதம் எங்க வந்து சார்? பெரியார் வந்து பிராமணரா இல்லங்கிறதுக்காக அவர் சொன்ன கருத்தை பூரா நீங்க எதுக்குறீங்கன்னு சொல்றேன். ஒத்துக்கிறீங்களா? பெரியார் வந்து பிராமணர் இல்லங்கிறதுக்காக தான் அவர் சொன்ன கருத்தை பூரா, சொன்ன தத்துவத்தை, சமூக நீதியை நீங்கள் இன்றைக்கு எடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஒத்துக்கிறீங்களா? நீங்க ஒரு சமுதாயத்தை அழிக்க வேண்டும் என்று கூறியதற்காக தந்தை பெரியார் சொன்னது அழிக்க வேணும், வளர்க்க வேணும். அது ரொம்ப ஆதாரமாக எல்லாம் பேச வேண்டிய விஷயம். இந்த குறுகிய நேரத்தில் நம்மளால பேச இது இங்க பாருங்க. சார் ஒரே ஒரு கேள்விக்கு பதில் சார். ஒரு ஐஐடியினுடைய இயக்குனர், ஒரு சாது வந்து ஒரு முனிவரோ ஏதோ ஒருத்தர், அவர் வந்து பசுமாட்டினுடைய சிறுநீரத்தை குடிச்சு 15 நிமிஷத்துல காய்ச்சல் சரியா போச்சுன்னு சொன்னார்னா தப்பா இல்லையா? இது என்ன, எதற்காக இதுல என்ன தப்பு? என்ன சார் ஒரு தொழில்நுட்ப அதிநவீன தொழில்நுட்பத்துடைய இந்திய ஆராய்ச்சியை உலகத்திற்கு கொண்டு வருகிற உலக தலை சிறந்த சென்னை ஐஐடியினுடைய டைரக்டர் சொன்னாரு, சொல்ல தப்பு தானே? அவர் இந்த பதவிக்கு தகுதியற்றவர் தானே? அவர் எப்படி சொல்லலாம்? கதை சொல்லுவாரு. எங்க அப்பா தெரியுங்களா, அவருக்கு அவங்க அம்மா என்ன சொல்லி வளர்த்திருக்காங்க தெரியுமா? நீ பாஸ்போர்ட்டே வாங்க கூடாது, கடலை தாண்ட கூடாதுன்னு இருக்காங்க அவரை.
கேளுங்க. அது வேற டிபேட். அது வேற இல்ல. அவங்க அப்பா சொன்னதுனா அவங்க அம்மா சொன்னதா நான் சொல்றேன். பாயிண்டடா நம்ம இதுக்குள்ள வருமே குமார். அதனால என்ன? அதற்கு அதனால என்னவா? என்னங்க ஒரு ஆராய்ச்சியாளர் முடங்கி போயிட்டாருங்க. குமார் உங்க ஒரு ஆராய்ச்சியாளர் முடங்கி போயிட்டார் சார். பசுவை முன்னிலைப்படுத்துவது, பசுவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது, பசு அதற்கு மருத்துவ குணம் இதெல்லாம் பேசுவதுன்றது ஒரு பாஜக அரசியல்ன்றது ஒண்ணு அறிவியலுக்கு புறம்பாக இருக்கு அப்படின்றது சுமத் அவர்களே சொன்னது. இன்னும் ஏர்லி ஸ்டேஜ்ல இருக்கு. இது இன்னும் நிறைய ஆய்வுக்கு உட்படுத்தணும்ன்றதுல மாற்று கருத்து இல்ல. ஆனா இமிடியேட்டா கொண்டு வருவதன் பின்னணியில் அரசியல் தான் இருக்கு. அது பசு அரசியல் தான் சார். எதை எடுத்தாலும் அரசியலை பார்க்கிற பழக்கம், ஒரு பாழாப்போன பழக்கம் நம்ம ஊர்ல இருக்கு சார். அது ரொம்ப தப்பு சார். எதை எப்படி பார்க்கணுமோ அப்படி பார்க்கணும். என்ன சார் ஒரு மருத்துவ உட்கார்ந்துகிட்டு பசுவோட நாம ஒண்டி இருக்கோம் சார். கவுல என்னென்னலாம் இருக்குன்னு சொல்றாங்க. இந்த பாருங்க சார், இந்த இந்திய தேசத்துல கவுக்கு என்னென்னலாம் இருக்கு, மத்த மிருக மத்த விலங்கு எல்லாம் ஆவங்கத்தை சொல்றாங்க. ஒரு நிமிஷம். ஒரு குழந்தை சாதாரணமா கடந்து போறீங்க. ஒரு பிறந்த குழந்தைக்கு தாய்ப்பால் இல்லன்னா அடுத்தால ஆல்டர்னேட்டிவ் பசு மாடு தானே சார். அதை யாரும் மறுக்கலையேங்க. நீங்க ஏதோ இல்ல நீங்க என்ன சொல்றீங்கன்னா பசுவுக்கு எதிரானவர்கள் மாதிரி சொல்லுங்க. ஜர்னல்ல படிச்ச சார். சார் இப்ப குட்ட டீல கூட தான் பசு மாட்டு பால் இருக்கு. அதை யாரும் குறைச்சு மதிப்பிடல. கேன்சருக்கும் ரொம்ப அந்த கவு யூரின் ரொம்ப தடுக்கிறது அப்படின்னு ஒரு ஜர்னல் இருக்கு. அப்ப நீங்க என்ன இல்ல குமார், இப்போ 2 டாக்டர் இந்த அரங்கத்திலே இருக்காங்க. நிறைய ஜர்னல் இருக்கும், நிறைய கூகுள் ஒன்றிய அரசை பசுமாட்டு சிறுநீரகம் உகந்ததென அறிக்கை வெளியிட சொல்லுங்க சார். ஒன்றிய அரசு வெளியிட சொல்லுங்க சார். நேற்று முடிப்போம். கலந்து கொண்ட போது அவர் பேசி இருக்கிறார். அது அவரு டாக்டர் தமிழிசையும் பேசியிருக்காங்களே, அவங்கள ஒரு டாக்டர் அமிர்தம்ன்றாங்க. அரசியல் படுத்தாம பேசினா அப்படி அமிர்தம்ன்றாங்க. சகோதரியை பொறுத்த வரைக்கும் கட்சி எதை சொன்னாலும் பாய்சனை அமிர்தம் என்று சொல்ல சொன்னாலும் சகோதரியார் சொல்லுவார். ஏனென்றால் பாஜகவுடைய தீவிர ஆதரவாளர். அவ்வளவுதான். ஏற்கனவே சொல்லியிருந்தேன், பஞ்சகவியம்ங்கிற பேர்ல பசுவுடைய 5 பொருட்களை இணைத்து அதை காலையில முதல் மேனுஃபேக்சரிங்க்கு ஏன் தமிழ்நாடு அரசு லைசென்ஸ் கொடுக்குது? எனக்கு சத்தியமா புரியல. டாஸ்மாக் கூட தான் சார் நடத்திக்கிட்டு இருக்கான். அரசாங்கம் டாஸ்மாக் கூட தான் நடத்துது. குடியை கெடுக்குன்னு எழுதி வச்சிருக்கோம் சார். என்ன பேசிட்டு இருக்கீங்க? அவர் என்ன வேற சார். இல்ல அதே அதாவது என்னன்னா ஆயுர்வேதா டிபார்ட்மெண்ட் இருக்குல, நம்ம டெசிஷனே கிடையாது. தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் இதெல்லாம் பண்ண சார். நான் முடிக்கிறேன் சார், நீங்களே பேசிட்டு இருக்கீங்க. இப்ப மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ் இருக்கு, அதுதான் அதிக அளவுக்கு ஃபண்ட் இது பண்ணி அதுதான் பேம்பர்ட் இதுவா இருக்கு. சோ இருக்கட்டும். சோ அவங்க கட்டாயமா இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. இங்க எல்லாமே கட்டாயம் தான். இப்ப யூஜிசி நான் சொல்ல நேஷனல் எஜுகேஷன் பாலிசி ஒத்துக்கணும். ஒவ்வொரு மெடிக்கல் காலேஜ் இப்ப எல்லா மெடிக்கல் காலேஜும் ஒரே சிலபஸ் சார். எம்எம்சிக்கும் திருநெல்வேலிக்கும் ஒரே. ஆனா நேஷனல் எஜுகேஷன் பாலிசி என்ன சொல்றதுன்னா ஒவ்வொரு காலேஜ் கேன் ஹேவ் தனி கோர்ஸ் வச்சுக்கலாம், தனி சிலபஸ் வச்சுக்கலாம். இது அடிப்படையில் ஒரு மந்திரம், மகாமிருத்யுஞ்சய மந்திரம், அந்த மந்திரத்தை பிரெயின் இன்ஜுரி ஆன பேஷண்ட்டுக்கு நீங்க 1 லட்சத்துக்கு மேல ஒரு தடவை நீங்க இது பண்ணீங்கன்னா அவர் நல்லா ஆயிடுவாங்கன்னு சொல்லி ஒரு ஸ்டடி பண்ணாங்க. எங்க பண்றாங்க? ஆர்எம்எல் ஹாஸ்பிடல், ராமோகன் லோகியா மருத்துவமனையில பண்றாங்க. ஐசிஎம்ஆர் ஃபண்ட் பண்ணுது. காயத்ரி மந்திரத்தை இது பண்ணா கோவிட் போயிடுன்னு சொல்லிட்டு டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் பண்றாங்க. சோ தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணிட்டே இருக்காங்க. ஆய்வுகளே அறிவியலுக்கு புறம்பா வந்துருச்சுன்றீங்க. ஆய்வுகள் அதாவது இப்ப ஆமா இத கடைசில என்ன பண்றீங்க? அந்த மந்திரத்தை நீங்க சொன்னீங்க, அந்த முடிஞ்சிச்சு, அந்த ரிசர்ச் முடிஞ்சே 3 வருஷம் ஆகுது. என்ன நடந்தது? அப்படி ஒருவேளை அந்த மந்திரம் சொல்லி நல்லா இருந்துச்சுன்னா எல்லா கோமா பேஷண்ட்டுக்கு நம்ம வெண்டிலேட்டரே வைக்க வேண்டாம் இல்லையா? சோ இது மாதிரி ஒருத்தர் என்ன சொல்வாரு, உத்தராகண்ட் சீஃப் மினிஸ்டர் சொல்வாரு கவு தான் ஆக்சிஜனை எக்ஸேல் பண்ணுதுன்றாரு. ஒருத்தர் சொல்ல அது மஞ்சள் கலரா இருக்கனால அதுல கோல்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஆர்எஸ்எஸ் காரங்க நாங்க ட்ரேட் யூனியன் காரங்க கம்யூனிஸ்ட் கட்சியில இருக்கோம். பட்ஜெட்டுக்கு முன்னாடி ஒரு லெட்டர் கொடுப்போம் சீஃப் ஃபைனான்ஸ் மினிஸ்டருக்கு. ஆர்எஸ்எஸ் காரங்க என்ன சொல்றாங்க, கவு யூனிவர்சிட்டி வைக்கிறேன்னு சொல்றாங்க. உடனே பாத்தீங்கன்னா பட்ஜெட்ல கவுக்கு அலோகேட் ஆகுது. சோ என்னென்ன நடக்குது? அரசியல்ன்றதுதான் உங்க பார்வை. அடுத்து இந்த ஸ்வரூப்னு ஒன்னு சயின்டிபிக் வேலிடேஷன் அண்ட் ரிசர்ச் ஆஃப் அப்படினு சொல்லிட்டு ஒன்னு இருக்கு. பஞ்சகவ்யா. அதுல பஞ்சகவ்யா பத்தி என்ன கருத்து? அதுதான் அந்த ஸ்டடி பேரே மிகப்பெரிய ஒரு ஸ்கீம். அது பேர் ஸ்வரூப். அந்த ஸ்கீம் பேரு சயின்டிபிக் வேலிடேஷன் அண்ட் ரிசர்ச் ஆஃப் தி பஞ்சகவ்யா. அதுல 2017ல இருந்து இருக்கு. 19 பேர் இருக்காங்க. அதுல 3 பேர் பிஜேபி ஆர்எஸ்எஸ் காரங்க. பிஜேபி அத யார் சார் இருக்கணும்? சயின்டிஸ்ட் தானே சார் இருக்கணும். சயின்டிஸ்ட் இல்ல சூத்ரா இன்னொரு ஸ்கீம் சொல்லுங்க. இதெல்லாம் மக்களுக்கு தெரியணும் சார். இன்னும் ஒரு ஸ்கீம் சொல்லிறேன் சார். இன்னும் ஒரே ஒரு ஸ்கீம் சொல்லிறேன். சூத்ரா பிஐசி னு ஸ்கீம். அந்த சயின்டிபிக் யூட்டிலைசேஷன் ஆஃப் த்ரூ ரிசர்ச் அண்ட் ஆக்மெண்டேஷன் ஆஃப் பிரைம் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் இண்டிஜினஸ் கவ். இதான் சார் ஆராய்ச்சி. நான் என்ன சொல்றேன், சமஸ்கிருதத்துக்கு நிறைய ஃபண்ட் கொடுக்கிற மாதிரி, ஆயுர்வேதா கொடுக்கிற மாதிரி கவுக்கு மட்டுமே கவுக்கு பண்ண வேணாம்னு சொல்லல. ஆனா அதை தவிர வேற எதுவுமே பண்ணல. கவ் ஆம்புலன்ஸ்க்கு பதிலாக தமிழ்நாட்டுல கால்நடைக்கு ஆம்புலன்ஸ் வச்சாங்க. ஆக இங்கே பாலிடிக்ஸ் தான் இருக்கு. கவுக்கு ஆம்புலன்ஸ் அடிபட்டா பரவாயில்லையா? அதுதான் சொல்றோம்.